நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய இல்லத்தில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு எக் மசாலா. முட்டையை வச்சு சூப்பராக ஈஸியான மெத்தடில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் ஒரு 6 முட்டையை அவிச்சு அதோடைய தோலை நீக்கிட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மசால் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சோம்புத்தூள், ஜீரகத்தூள் இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் போட்டு கூட இதை செய்யலாம். இப்போது இதை பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணியும் ஒரு முட்டையை நான் முழுசாகவும் எப்படி வேணுமோ நம்ம போட்டு செய்யலாங்கிறதுக்காக நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் நான் முழுசாக அப்படியே அங்கங்கே கீறி மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மசாலா தூள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன் ரெடி. ஒரு அகலமான பேன் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூனே நம்ம எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். நான் அந்த டிரான்ஸ்லூசன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஆனால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். ஏன்னா இருக்க அது கேரமலைஸ் ஆகும். இப்போ அதில் நம்ம இந்த மாதிரி பரவலாக வெங்காயத்தை வச்சுக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சது பிறகு நம்ம முட்டையை இந்த மாதிரி கவித்து போட்டு முதல்ல வைக்கிறோம். இது மாதிரி முதல்ல வச்சது எதுக்காகனா அந்த மஞ்சக்கருவு அதில் செட் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு முட்டை வேகிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வந்திருக்குது. இதே பர்ஃபெக்டாக கட் பண்ணி நல்லா வந்துருந்துச்சுன்னா இது ரொம்பவே சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா செட் ஆகி இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கவுத்து போட்டு கரெக்டாக எல்லாம் இதானதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்க்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி அதுக்காக தான் அந்த பரவலாக ஒவ்வொரு முட்டைக்குலேயும் அந்த வெங்காயம் டச் ஆகிற மாதிரி நம்ம பரத்தி நம்ம வச்சுக்கிறோம். ஒரு முழு முட்டை, எல்லா முட்டையுமே முழு முட்டையாகவும் இதே மாதிரி வைக்கலாம். அது காட்டணுங்கிறதுக்காக தான் ஒன்று முழுசாக நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நவுத்தி பார்த்தோன்னா நமக்கு மூவ் ஆகுது பாருங்கள். ஏன்னா அது செட் ஆகியிருக்கும். இப்போ மெதுவாக எல்லாத்தையும் அப்படியே பெரட்டி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே பரவலாக ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு முட்டையிலையுமே அது படுற அளவுக்கு அப்படி நகர்த்தி விடுங்க. அந்த மசாலா அந்த உள்ளே நம்ம அது கழுத்து போட்டு தான் வச்சுருக்கோம். அது அப்படியே அந்த மசாலா அதில் ஏறுறதுக்காக நம்ம அப்படி நவுத்தி இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா அப்படியே தண்ணி அப்படியே இஞ்சி இருக்கும், அந்த அளவுக்கு வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம மெதுவாக ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி போடணும். திருப்பி அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் அப்படியே எடுத்து ஒவ்வொரு முட்டைக்கு மேலேயும் அந்த வெங்காயத்தையும் எடுத்து போட்டு விடுங்க. போட்டு விட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்கள் பேனோட இதை பொறுத்து எண்ணெய் கூடுதல் வேணால் ஒட்டாத அளவுக்கு ஊற்றிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே அந்த வெங்காயம் இருக்கிற அளவுக்கு நம்ம பரத்தி போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அடுப்பை சிம்லையே வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சோன்னா நல்லா செட்டாகி இருக்கும். சில நேரங்களில் அந்த முட்டை வெடிக்கும், அதனால தான் மூடி போட்டு சிம்லையே இருக்கட்டும். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த வெங்காயம்லாம் கேரமலைஸ் ஆகி ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த மசாலா ஒட்டி அந்த முருகலாக இருக்கும், நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒட்டி வரும்போது நம்ம மறுபடியும் பெரட்டி இந்த பக்கமும் கொஞ்சம் முருகணும் இல்லையா, அதனால் திருப்பி போட்டு மறுபடியும் சிம்லையே கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு இறக்கிட்டால் அவ்வளோதான், சூப்பரான எக் மசாலா ரெடி. இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான மெத்தட். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். அது தயிர் சாதமாக இருக்கட்டும், சாம்பார் சாதமாக இருக்கட்டும், இல்லை பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவசியம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.